நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது பாருங்களேன். இங்கே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15 வசனம் சொல்லப்படுகிறது. ஒருவன் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். சரியா? உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அப்போ நன்மை செய்ய நம்ம நாடணுமா? அதே பாருங்க 16 சொல்லப்படுகிறது. 15 படித்தோம், 16 பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. நீங்கள் ஏமாந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏமாந்தோமே அவனே ஏமாற்ற நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, தீமை செய்யாதீங்க. உங்களை யார் ஏமாத்தினாங்களோ அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பைபிள் வசனத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். நீங்கள் ஏமாந்து போன ஒரு நாள் நீங்கள் சொல்லுவீங்க, நான் அவனை ஏமாத்தலை, ஆனால் அவனுக்கு நான் நன்மையை செய்தேன்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக ஆண்டவர் கர்த்தர் உங்களை நிச்சயம்